ஹலோ பட்டோஸ், பசங்க ஒன்றா சேர்ந்தாலே ஏதாவது ஏட்டிக்கு ஊட்டிக்கான விஷயம் செஞ்சு பிரச்சனையில் மாட்டுறதே வேலை தான் போல. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம் இல்லையா, அதில் சாத்தானோட சமையல் அறையில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே ஹாஸ்டல் பசங்க ஓஜா போர்டு வச்சு பேய் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிஜமான சாத்தான்ட்டே மாட்டிக்கிட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ அந்த படத்தோட கதையை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்கள் யாருக்காவது இதுக்கு முன்னாடி பேயோட அனுபவம் இருக்கா, பேயை பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேயை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு யாராவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், என் பொண்டாட்டி தான் பேயின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் சமையல் அறையில் சொக்கன் 65 தான் ஜாக்கிரதை. படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நிஜமாவே நடந்த அமானுஷ விஷயங்கள் இதெல்லாம் பற்றி கதை எழுதிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் நண்பர் மூலியமா ஒருத்தரை போய் பார்க்க போறாரு. அந்த வீடு சேல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்பருக்கு ஃபோன் அடிச்சா கோச்சுக்காம கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் கூட்டிட்டு போறாரு. என்ன ப்ரோ, பூரா பழைய பொருட்களா இருக்கு, இதெல்லாம் யார் வாங்கி வச்சா அப்படின்னா எங்க அன்பண்ணே தான், அவங்க குடும்பத்துக்கே இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இதெல்லாம் பொக்கிஷம் ப்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் குப்பைங்க, வெறும் குப்பை, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு டயலாக் சொல்றாரு, முக்கியமானது, ஒன் மேன் ட்ராஷ் அனதர் மேன்ஸ் ட்ரெஷர் அப்படின்னு. ஒருத்தனோட குப்பை இன்னொருத்தனுக்கு பொக்கிஷம் அப்படின்னு. சரி, ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த அமானுஷ சம்பவமா இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட கதையா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஓசா போர்டு அந்த பேயோட பேசுகிறேன்லாம் சொல்லுவாங்களே அதானே? ஆமாம் சார், அப்படி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அன்னைக்கு ட்ரை பண்ணோம். நான், அன்பண்ணே, குரு 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஓசா போர்டை வச்சு பேய்கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணோம்னா வெறும் காயினை வச்சு பண்ணால் பேய் வராது, நம்ம அதில் ரத்தத்தை கொஞ்சம் விட்டால் தான் பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்க ஒரு பேர் சங்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை விட்டு இந்த ஆட்டையை ஆரம்பிக்கிறாரு. 3 பேருமே காயினை கரெக்டாக வச்சுட்டு, இங்கே யாராவது பேய் இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காயின் கொஞ்ச நேரத்தில் எஸ்ஸுங்கிறதுல போய் நிற்கிது. அந்த பேயோட பேர் என்னன்னு கேட்டால் கென்னடின்னு சொல்லிட்டு பதில் வருது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இது நீங்கள் யாரோ ஒரு ஆள் தான் நகட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு சொன்னால், டேய் சத்தியமாக நான் நகட்டுறடா அப்படின்னு நம்ம சங்கர், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த கேளு அப்படின்னா நம்ம குரு கேட்குறாரு, என் தாத்தாவோட தாத்தா பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே காயின் டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆனால் பேர் அனிருத்தன் காட்டுது. என்னது, உன் தாத்தாவோட தாத்தா பேர் அனிருத்தா அப்படின்னு கேட்டால், பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே நகட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு எந்திரிச்சு போயிடுறாரு. அவரை திட்டிட்டு மறுபடியும் நம்ம சங்கரும் அன்பண்ணனும் அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறதுலே பழைய காயினா ஒரு காயினை தேடி எடுத்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம அன்பண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் கலெக்ஷன், பழைய பொருள் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கவர். அவருக்கு பாவம் 2 காலமே நடக்க முடியாது, வீல் சேர்லேயே தான் அவர் இருப்பார். இந்த தடவை இருக்கிறதுலே பழைய காயினா மறுபடியும் நம்ம சங்கரோட பிளட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் காயின் அப்படியே சூடாகுது அப்படின்னு அன்பண்ணன் பயப்படுறாரு. அண்ணே, கேமோட ரூல்ஸ் தெரியுமில்ல, இடையில கையை மட்டும் எடுத்துடக்கூடாதுனே, கேம் கரெக்டாக விளையாண்டுட்டு அந்த பேயை கரெக்டாக ஃபோனில் கொடுத்து அனுப்பிடணும்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காயின் டக்குன்னு மூவ் ஆகி ஏதோ ஒரு சிம்பலை வரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இவங்களால எழுத முடியாததுனால டக்குன்னு அந்த குருவை கூப்பிட்றாங்க. குரு, பேப்பர் பேனை எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரவா, இது என்னன்னு சொல்லி எழுதுன்னு பார்த்தா பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படியே அந்த காயின் மறுபடியும் நின்றுட்டு அடுத்து ஒரு எழுத்து எழுதுது, பழனி அப்படின்னு எழுதினோம்னா இவங்க கேட்குறாங்க, ஒரு வேளை நம்ம இங்கிலீஷ் பேயை கூப்பிட்டா இது தமிழ் பேய் வந்துருச்சோ, இந்த பேயோட பேர் தான் பழனியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம குரு அப்படியே வேறுத்துக்கிட்டு டக்குன்னு பதில் சொல்கிறாரு, என் தாத்தாவோட தாத்தா பேரனை இந்த பழனிங்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. அடுத்து அந்த பேயோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் பேர் மல்லிகா அப்படின்னு சொல்லுது. வயசு என்னன்னு கேட்டோம்னா 23 அப்படின்னா நம்ம குருவை பார்த்து சங்கர் கேட்குறாரு, டேய் நீ தானே நல்லா இளவட்ட பேயா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, பார்த்தியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே 23 வயசில் ஒரு பேய் வந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்து நீ எப்போ இறந்தன்னு கேட்டால் 2010 இறந்தேன். எங்கே படித்தேன்னு கேட்கும்போது தான் நம்ம UAM யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இருந்த ஹாஸ்டலில் தான் இந்த சம்பவம் உண்மையாக நடந்துச்சு. நம்ம குருவுக்கு இது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு.
நம்ம சங்கரும் அன்பண்ணனும் ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, எங்கள் 2 பேருக்கும் தெரியாத விஷயம், குருவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த ஏதாவது ஒன்று சொல்ல மல்லிகா, ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம மல்லிகா சொல்லுது, இந்த வீட்டுக்கு அவன் ஒரு பொண்ணை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுனான்னு சொல்லி சொல்லவா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அன்பண்ணன் பதறாரு. டேய், என் வீட்டுக்கு எனக்கே தெரியாமல் எப்படா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த மல்லிகா, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு நம்ம குரு பார்த்தீங்கன்னா அந்த ஓசா போர்டில் தண்ணியை ஊற்றி விட்டு தள்ளி விட்டுறாரு. மறுநாள் ஃபுல்லாக குரு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த மல்லிகாங்கிற பேரையும் அந்த யூஏஎம் யூனிவர்சிட்டியும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அவருக்கு எஃபியில் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. மல்லிகாங்கிற பேர் உள்ள ஃபோட்டோவை தீபக்குங்கிறவே அப்லோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2010 அதே யூஏஎம் யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் வாங்கின 2011-12 பட்டப்படிப்பு முடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எதுலேயுமே மல்லிகா இல்லை. இந்த விஷயத்த நம்ம அன்பண்ணன்ட்டையும் சங்கர்ட்டையும் சொல்கிறாரு. அப்போ நம்ம மல்லிகா சொன்னது உண்மைதான். 2010 மல்லிகா இறந்து போனதுனால இந்த ஃபோட்டோ எதுலேயுமே இல்லை. மல்லிகா எப்படி நீ இறந்து போன அப்படின்னு கேட்டோம்னா, ஆள் இல்லாத நதியில் இறந்து போனேன். யாரால் இறந்து போனேன்? கண்டிப்பாக தீபக் லவ் தானே, அவனால தானே நீ இறந்து போயிருப்பேன்னு கேட்டால், ஒரு துரோகத்தினால நான் இறந்து போனேன் அப்படின்னு மட்டும் பதில் வருது. இவங்க எதிர்காலத்தை பற்றி கேட்டோம்னா இருள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குது. இப்படியே இவங்க தேவையில்லாமல் நிறையா கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியாக நம்ம சங்கர் ஒரு முடிவுக்கு வந்து கேட்குறாரு. உன்னால் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எங்களுக்கு நீ ஒரு 4 நம்பர் சொல்லி அந்த $1 மில்லியன் லாட்ரி எங்களுக்கு அடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம குரு திட்டுறாரு. ஏய், தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, ஒழுங்காக பேசாமல் எதாவது கேட்டோமா செஞ்சோமா அதை வச்சுட்டு போனோமான்னு சொல்லி இருங்க. இது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்டால், அது என்னால் வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் அதுக்கு எனக்கு 2 கால் பிராணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. 2 கால் பிராணி தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சிக்கன் பிரியாணி என்ன, கோழி பண்ணையே நான் வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் சொல்லிட்டு, என் கஷ்டம் தெரியும்ல, எப்படியாவது நான் அந்த $1 மில்லியன் இதை அடிக்கணும்டா, சொன்னால் புரிஞ்சுக்கடா அப்படின்னு கேட்டால் நம்ம குரு, இது தேவையில்லாத வேலை, நீங்கள் தேவையில்லாத பெரிய பிரச்சனை இழுக்கிறீங்க, அதுவும் கேட்குது நீ சரின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு மறுபடியும் ஒரு பதில் வருது. தொப்பனும் சொக்கனும் இருக்கான்னு சொல்லிட்டு ஆடுறியா அப்படின்னோடனே நம்ம குரு அப்படி ஒரு மாதிரி மிரண்டு போய் அந்த ஆட்டையை களைச்சி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் என்னடாச்சு, ஃபோன் அடித்தாலும் இவன் எடுக்கவே இல்லை, நேரில் போய் பார்க்குறேன்னு நம்ம சங்கர் போனால் குரு அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டால், உன் கனவுல ஏற்கனவே மல்லிகா வந்தான்னேல, என்ன பண்ணுன அப்படின்னு சங்கரை கேட்டா, ஏய் அவனா ரொமான்டிக்காக வேறு மாதிரி வந்தாடா, ஆனால் என் கனவுல எப்படி வந்தா தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமான பேய் ரூபத்தில் வந்து அவர் கழுத்தை நெரிச்சு கொள்ள போது ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம குரு எந்திரிச்சிடுறாரு. அது சொன்னிச்சு தொப்பணும் சொக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியுமா? நீங்கள் அதை மல்லிகான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க, அது மல்லிகா இல்லைடா, வேறு ஏதோ ஒன்று. என் தாத்தாவோட தாத்தா பேரை கரெக்டாக சொன்னப்பே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். தொப்பன்கிறது வேறு யாரும் கிடையாதுடா, பிள்ளையார் தொப்பையோடு இருக்கிறதுனால தொப்பைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொக்கேங்கிறது வேறு யாரும் கிடையாது, சிவனுக்கு இன்னொரு பேர் சொக்கேன், என்னோட குலதெய்வம். நாங்கள் குடும்பத்தில் இந்த 2 பேரையும் தான் கும்பிட்டுட்ருக்கோம். அந்த 2 பேர் இருக்க தைரியத்தில் ஆடுறியான்னு சொல்லிட்டு நீ கேட்குதுடா. நீங்கள் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு சொல்லி தோணுது, இனிமேல் அந்த கேமே நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னா, டேய் சும்மா ஏதாவது கற்பனையில் ஆடாதரா அப்படின்னு சங்கர் சொல்லும்போது சங்கரோட கையில் டக்குன்னு ஒரு பொருளை வச்சு கையை மூடுறாரு. என்னன்னு பார்த்தா கை நிறையா முடி. ஏச்சி என்னடா இதுனா, மல்லிகாவோட முடிடா அப்படின்னு பதறி போய் சங்கர் எந்திரிக்கிறாரு. சரிடா மச்சான், கண்டிப்பாக இனிமேல் இந்த கேம் விளையாட மாட்டோம் உனக்காக, போதுமா அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் நல்ல போதையில் வர்றவங்க 2 பேர் வந்த உடனே அன்பண்ணன்ட்ட நம்ம சங்கர் சொல்கிறாரு, அண்ணே அந்த ஓசா காயினையும் போதையும் எடுன்னு, இன்னைக்கு மட்டும் என் நண்பனுக்கு எதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்டுட்டு இதுக்கப்புறம் இதை விளையாடவே கூடாதுன்னு அப்படின்னு மறுபடியும் எடுத்து உட்கார்றாரு. இவங்க விளையாடுறத பார்த்து டென்ஷனான நம்ம குரு வந்து, டேய் இதை வேணா நிப்பாட்டன்னு சொல்லி சொன்னேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துனா, மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டேய் என்னை கொள்ளுவேன்னு சொல்லி சொல்லுதுடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை கொள்ளுவேன்னு சொல்லி சொல்லுவேன்னு அந்த காயினை மிதிச்சுட்டு எங்கே கொள்ளு பார்ப்போம்னு கத்துனா நம்ம அன்பண்ணனும் சங்கரம் பதறாங்க. டேய் குரு, தேவையில்லாத வேலை பார்க்குறேன், நீ தயவு செய்து காலை ஏற்றா அப்படின்னா, நீ இருந்தால் தானே என்னை கொள்ளுவேன்னு அந்த காயினையும் ஓசா போர்டையும் தூக்கி ஜன்னல் வழியாக எரிஞ்சிட்டு அப்படியே போதையில் எல்லாம் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சங்கர் எந்திரிச்சு பார்த்தா பாத்ரூமில் நம்ம குரு பொணமாக கிடக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் போதையில் கால் தவறி விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கும் அன்பண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இதை செஞ்சது மல்லிகா தான்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் இந்த கதையை முடிக்கிறாரு. ஏன் போலீஸ் சொன்ன மாதிரி உண்மையிலே அவர் கால் தவறி கீழே விழுந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை, அன்பண்ணனுக்கே தெரியாத உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாத்ரூமில் விழுந்து கிடந்த குருவை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடியில் தூக்கி எறிஞ்ச காயின் கிடந்துச்சு. அது கண்டிப்பாக மல்லிகாவோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காயின் எங்கன்னு கேட்டால் அங்கே பக்கத்தில் இருக்க பாத்ரூமோட அவுட்புட்டுக்குள்ளேயே தான் கிடக்கு. அதை யாருமே எடுக்கலை. இந்த உண்மை அன்பண்ணனுக்கு கூட தெரியாது, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கேட்குறாரு, நான் அதை போய் பார்க்கலாமா, ஃபோட்டோ எடுக்கலாமா? ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த அமானுஷ கதைகள்லாம் கேட்டிருக்கேன், அதுக்கான எந்த எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காயினே இருக்குது, மல்லிகாவோட ஃபோட்டோவும் இருக்குது, அப்படிங்கிறப்ப நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, எடுத்துட்டாங்க. இப்போ அன்பண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம அன்பண்ணனை கரெக்டாக காமிக்கிறாங்க. அவர் அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்காரு. அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருந்து அந்த காயினை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஹீரோ கேட்குறாரு, இந்த காயினை உங்கள்கிட்ட யார் விற்றான்னு சொல்லி தெரியுமா? அன்பண்ணை விற்கிற எல்லாரோட பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வாங்கி வைக்கும் அப்படின்னு அந்த டைரியை தேடி எடுக்கிறாங்க. அதை விற்றது வேறு யாரும் கிடையாது, மல்லிகாவோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த அவங்களோட ஃப்ரெண்டு தீபக்குங்கிறவர் தான். அப்போ இவனை கண்டிப்பாக தேடி பிடிச்சி ஆகணும்னு ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவரோட நானும் வர்றேன் அப்படின்னு அன்பண்ணனும் கிளம்புறாரு. ஏன்னா இந்த காலை வச்சுட்டு எப்படி என்னன்னா, ஏன் நீ என்னை தூக்கிட்டு போக மாட்டியா, பாடா, நானும் வந்தே ஆகணும் அப்படின்னு காயின் எடுத்துகிட்டு நேராக தீபக்கை பார்க்க கிளம்புறாங்க. தீபக் வீட்டுக்கு போய் கதவை தட்டினா அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த காயின் எங்ககிட்ட விற்றது நீ தானே, எங்களுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும், மல்லிகா எப்படி செத்தா, உண்மையை சொல்லு அப்படின்னா, போங்கடா நீங்களும் உங்கள் கேள்வியும் அப்படின்னு கதவை போட்டுனா மறுபடியும் கதவை வேகமாக தட்டுறாங்க. திறந்து வர்றது நம்ம மல்லிகா. விரண்டு போயிடுறாங்க. என்ன மல்லிகா செத்து போச்சுன்னு ஆவியாக வந்துச்சு, இப்போ இங்கே மல்லிகாவே உயிரோடு இருக்குன்னா எங்ககிட்ட மல்லிகா எப்படி செத்துச்சுன்னு சொன்னுச்சுன்னு யோசிக்கிறாங்க. அது கண்ணுக்கு தெரியாத நதியில் விழுந்துதான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம மல்லிகா சொல்கிறாங்க, ஆமாம், சொல்கிறது உண்மைதான். ஏன்னா இந்த காயினை எடுத்தது நான் வயல்வெளி, அந்த வயல்வெளி முன்ன பார்த்தீங்கன்னா நதியாக தான் இருந்துச்சு. அந்த நதி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது வயல்வெளியாக இருக்குது, அந்த வயல்வெளியிலேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போனால் அவங்க யூஏஎம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒரு ஆர்வம் வருது. அதனால் அதை பார்ட் டைமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளிக்கு போகிறாங்க. அங்கே பழமையான பொருட்கள்லாம் கிடைக்குதுன்ட்டு அங்கே போகும்போது அந்த வயலோட கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க டக்குன்னு ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டு எடுக்கிறாங்க. இவங்க கையை கிழிச்சு ரத்தம் வருது. அங்கனக்குள்ளேருந்து இவங்களுக்கு ஒரு காயின் கிடைக்குது. அந்த பழமையான காயினை வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் இன்னொரு நபர் யாரோ இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் யாருங்கிறது தெரியல. ஒரு நாள் வெளியே பர்ச்சேசிங்காக அவங்க ஃப்ரெண்டு சாராவோட போயிருக்கும்போது அங்கே ஒரு சாமியார் இவங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, அம்மா, உன் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. என் பின்னாடியா, என்ன சொல்கிறீங்கன்னு திரும்பி பார்த்தா அது யாரு கணக்குமே தெரில. இல்லைம்மா, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் உனக்கு, நீ நாளைக்கு மறக்காமல் என்னை கோயிலில் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அன்னைக்கு சாரா பர்த்டே கொண்டாடும் போது அப்போ ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இவங்க கெஸ் பண்ணி பார்க்குறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே மிரண்டு போய் பாத்ரூம்குள்ளே போய் தனியாக ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அதே மாதிரியே பாத்ரூம்குள்ளே அவங்களுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் நிற்கிது. மிரண்டு போய் வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சு பார்த்தா அவங்க கையிலேருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அந்த ஒழுகின ரத்தத்தை அந்த பயங்கரமான ரத்தக்காட்டேரி அப்படியே அவங்க விரலை நக்கி சாப்பிட்றத பார்த்தோன்னே உளறி அடிச்சு கத்தி எந்திரிச்சு அழுகுறாங்க. சாரா என்னாச்சுன்னா, இல்லை அங்கே ஏதோ ஒரு கருப்பு உருவம் இருக்குது அப்படின்னு கத்துறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை சாரா, நான் பார்த்தேன், அது அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாராவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா டக்குன்னு வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா, மல்லிகா என்னாச்சு, ஏன் கத்துற அப்படின்னு சாராவோட குரல் கேட்குது. இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்த உருவத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு வெளியே அங்கேருந்து ஓடினவங்க மறுநாள் போய் அந்த சாமியாரை பார்க்குறாங்க. அந்த சாமியாரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபூதியும் முருகனோட வேலையும் கொடுத்து இதை கொண்டு போய் நீ உன் தலைமாட்டுக்கு வச்சுக்கோ, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புனா இங்கே ரூமுக்கு வந்தால் கரெக்டாக அந்த கருப்பு உருவம் கையில் சூலாயுதம் மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அப்படியே மெல்ல கிட்டக்க வருது. இவங்க பதறி போய் அந்த விபூதியை கீழே போட்டால் அந்த விபூதியை தட்டு நெத்தியில் பட்டி அடிச்சுட்டு அவங்க கையில் இருக்க வேலை அப்படியே வளைச்சிட்டு
நான் அவன் அப்பனை கும்பிட்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. அதோடு சரி நம்ம மல்லிகா அந்த காயினை தீபக்கிட்ட கொடுத்து எங்கேருந்து எடுத்தேனோ அங்கேயே அந்த காயினை மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிப்பாட்டி அவங்க ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. நம்ம சங்கர் கோவமாக தீபக்கை அடிச்சுட்டு, இவங்க சொன்ன மாதிரி அந்த காயினை நீ அங்கேயே வச்சுருந்தேன்னா இன்றைக்கி என் நண்பன் குரு செத்துருக்க மாட்டான்டா, மரியாதையாக எல்லாரும் என் கூட வரீங்க, எங்கேருந்து அந்த காயினை எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கிளம்புறாங்க. நைட்டு அப்படியே இருட்டிருச்சு. அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக அந்த இடத்த காமிச்ச உடனே நம்ம மல்லிகா அந்த காயினை அங்கே வச்சிடறாங்க. வச்சோடனே பார்த்தா அப்படியே கருகும்னு மேகம் இருட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே இருந்த கடப்பாரை எடுத்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏய் என்ன செய்கிற அப்படின்னு தீபக் கேட்டோம்னா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்படி என்ன பிரச்சனை தான் இங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம தீபக்கும் மல்லிகாவும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்த காட்ட சொன்னீங்க, காட்டியாச்சு, வா மல்லிகா நம்ம கிளம்பலான்னு 2 பேரும் காரில் கிளம்பிடுறாங்க. நம்ம சங்கரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த இடத்த தூண்டணும்னா அங்கே வந்து கப்பலில் இருக்க வேண்டிய நங்கூரம் இருக்குது. அந்த நங்கூரத்துக்கு கீழே சங்கிலியால் ஒருத்தரை கட்டி போட்ட மாதிரி அப்படியே எலும்புக்கூடு இருக்குது. இத்தனை வருஷம் ஆகியும் இந்த எலும்புக்கூடு எப்படி தேய்மானம் ஆகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொன்னோம்னா சங்கர் யோசிக்கிறாரு. சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் வெளியவே இல்லை சார், மேகம் அப்படியே இருட்டிக்கிட்டு கருகுமுன்னு தான் சார் நிற்கிது, என்ன நடக்குதுன்னே தெரில சார், ஏதோ பிரச்சனை இருக்குது சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அன்பண்ணே பக்கத்தில் இருக்க மண்வெட்டியை எடுத்து நேராக சங்கர் தலையில் அடிக்க வந்தால் டக்குன்னு நம்ம ஹீரோ தடுத்துறாரு. தடுத்த அன்பண்ணனை கீழே இழுத்து போட்டோம்னா நம்ம சங்கர் கேட்குறாரு, அண்ணே ஏனே இப்படி செய்கிற அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நல்லா ஒரு விஷயம் கேளு, அது பேயாக இருக்கட்டும் வேற ஒரு மந்திரமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. நீ சொன்ன இல்லையா அந்த காயின் தானாகவே உள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி அந்த காயின் தானாகவே உள்ளே வர முடியும்னா அந்த காயின் தானாகவே எப்பயோ மல்லிகாவை தேடி போயிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த காயின் தானாகவே இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியும். எதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எல்லாரையுமே இப்படி தோண்டி விடணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அன்பண்ணனை கேட்டால் அவர் நடந்ததை சொல்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் காயினை தூக்கி எரிஞ்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நான் மல்லிகாட்டை பேசணுங்கிற ஆசையில் மறுபடியும் போய் அந்த காயினை எடுத்துகிட்டு வந்தேன். நீ மல்லிகாட்டை மில்லியன் கணக்கில் பணம் வேணும்னு சொல்லி கேட்ட மாதிரி நான் மல்லிகாட்டை கால் வேணும்னு சொல்லி கேட்டேன். என்ன பைத்தியமான நீ, அதுக்காகவா குருவை கொன்ன அப்படின்னு கேட்டால், டேய் மல்லிகா எனக்கு கால் கொடுத்துச்சுடா, நான் எந்திரிச்சு நின்னேன்டா அப்படின்றாங்க. அப்படியே காமிச்சோம்னா மல்லிகா இவருக்கு காலை கொடுத்து இவர் எந்திரிச்சு நின்னாரு. அதுக்கு பதிலாக என்ன வேணும், இதே மாதிரி எனக்கு கால் வேணும்னான்னு கேட்டால், எனக்கு 2 கால் பிராணி வேணும் அப்படின்னா, அந்த 2 கால் பிராணி கோழியெல்லாம் கிடையாது மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அதுக்காக தான் நீங்கள் வந்து குருவை கொன்னீங்களான்னு கேட்டால், நான் அதுக்காகவும் கொள்ளலடா, நான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது குரு வந்து இதை பார்த்துட்டான், என்கிட்ட இருக்க காயினை பிடிங்கிட்டு இந்த காயினை தூக்கி போட்டால் தானே நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமில் போட்டு ப்ளஷ் பண்ண கொண்டு போனால், மல்லிகா மேலே இருக்க ஆசையில் அவட்ட பேசணுங்கிறதுக்காக நான் அவனை தெரியாமல் தள்ளி விட்டேன்டா, அந்த காயின் விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனால் அவன் கீழே விழுந்து இறந்து போவான்னு நான் சத்தியமாக நினைக்கலடா. அதே மாதிரி அந்த காயின் பாத்ரூம்குள்ளே விழுகாமல் சைடில் தான் விழுந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறாரு. மல்லிகாட்ட நான் காலை வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்பா, அது எனக்கு மனுஷ பிண்டை வேணும்னு சொல்லி சொல்லிச்சுடா. மனுஷ பிண்டத்தை அதுவும் அந்த காயின் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண, என்னால் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி கேட்டப்போ தான் அது சொன்னிச்சு, உன்னுடைய தோழன் அப்படின்னு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரில, அதனால தாண்டா. ஆனால் அது வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னிச்சுடா என்கிட்ட, அதனால தாண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னோம்னா, சங்கர் டக்குன்னு என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் இருந்த கம்பி எடுத்து நம்ம ஹீரோ தலையில் ஓங்கி அடிச்சிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுகிறாரு. அண்ணே அது மனுஷ பெண்டன் தானே கேட்டுச்சு, நான் தான் பெண்ணுன்னு கேட்கல, நம்ம சார் இருக்கார்ல அவரை கொடுத்துடலாம், உனக்கு காலு வந்துடும், எனக்கு மில்லியன் பணம் வந்துடும், அதை சார் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டேனே சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினியை அதுக்குள்ளே போடுறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த இடத்துலேருந்து கொப்புளிச்சுக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு உள்ளேருந்து ஒரு பயங்கரமான உருவத்தில் ஒரு மனுஷன் எந்திரிச்சு வர்றான். அந்ததை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அரண்டு போய் அப்படியே தள்ளி நின்னா, என்னுடைய பிண்டம் எங்கே அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோவை கையை காட்டுறாங்க. அந்த உருவம் அப்படியே ஹீரோ கிட்டக்க போனால் அவர் அப்படியே மயக்கத்துலேருந்து கேட்குறாரு, உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் விபூதியை பூசிட்டு ராத்திரியில் நடந்து வர ஆண்டி, சிவனை வழிபடுறவன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பூச்சாண்டி
அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் அந்த காயினை வச்சு அமுத்திட்டு அவரோட உடம்பு கூட இந்த பூச்சாண்டி புகுந்துருது. புகுந்த உடனே நம்ம சங்கர் அன்பண்ணனும் நாங்கள் கேட்டது அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே சேரு சகதியமாக எடுத்து அவர் கையில் கொடுத்தனே சங்கர், நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், எனக்கு பணம் கிடச்சிருச்சு, நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரு சகதி அள்ளி பூசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம அன்பண்ணனையும் அப்படியே காலை தடை விட்டோன்னே அவரும் அப்படியே எனக்கு காடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டு அங்கேயே பைத்தியமாகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து இந்தியா வர மாதிரி காமிக்கிறாங்க. இது பூரா மலேசியாவில் நடக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சட்டத்தை அந்த நாட்டு ராஜா போட்டிருக்காரு. நீ சிவனை வணங்கக்கூடாது, விபூதியை நெத்தியில் பூசக்கூடாதுன்னா நாங்கள் உடம்பு முழுக்க பூசிக்குவோன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க பூசிட்டு தெரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பூசிட்டு வந்த ஆண்டிகளை நிமிர்ந்து பார்த்தாலே அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பயங்கரமான சட்டத்தை போடுறாரு. சின்ன வயசில் நம்மளை சொல்லியிருப்பாங்க, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. அந்த பூச்சாண்டிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது, இந்த ஆண்டிகள் தான். அப்படி ராஜா பேச்சை மீறி இவங்க உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிட்டு சிவனே கதி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவங்களை அப்படியே ஒவ்வொருத்தவங்களையாக கொல்லும்போது இந்த கேரக்டர் பூச்சாண்டியை நம்ம நங்கூரத்தில் சுற்றி கடலில் இறக்கி கொண்டுட்டாங்க. இந்த படத்தோட லாஸ்ட்டில் தான் ஒரு ஸ்டில்லை போடுறாங்க. UAM யூனிவர்சிட்டியில் இருக்க ஹாஸ்டல் பசங்க இப்படி ஓஜா போர்டு விளையாடும்போது நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த கதை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.